அம்பாள் ரொம்ப கருணை கடலா இருக்கிறதுனாலதான் இந்த இடத்தோட பேரே அம்பா சமுத்திரம் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை கொடுக்கும் பொழுது நிறைய பொருள் இதெல்லாம் கூட கொடுக்குறாரு. இதனால அவருடைய சாபம் நீங்க பெற்று அவரும் நல்லா ஆயிட்டார். இந்த இளம் அந்தணன் அதை வாங்கின உடனே அந்த எள்ளு பொம்மை பேசிச்சான். அது என்ன சொல்லிச்சா, இதனாலதான் இவரோட பேரு எரித்தாட்கொண்டார் அப்படிங்கிறது. இந்த எரித்தாட்கொண்டார் ஆனாலும் அவருடைய கோவம் இன்னும் அவர் என்ன சொல்றாரு, நீங்க சுவாமிகளை சத்தியம் பண்ண வேண்டாம், வெளியில இருக்க புளிய மரத்து மேல சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில் இந்த கோவில். இந்த கோவிலோட வெளியில போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த தாமிரபரணி ஆற்றோட படித்துறை இருக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டெம்பிள் டேல்ஸ் என்ற பகுதியில நம்மளுடைய தமிழகத்தோட தொன்மையான கோயில்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற அம்பா சமுத்திரம் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய காசிநாத கோவில் ஆர் காசிபநாத கோவில். அதை தான் நம்ம பார்க்க போறோம். அம்பா சமுத்திரம் போனவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகான ஒரு இடம், இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அப்படின்னு சொன்னா அது மிகையே கிடையாது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான நேச்சுரல் சீனரி இருக்க இடம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய தமிழ் படங்கள்ல இந்த அம்பா சமுத்திரத்துல நிறைய ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த தாமிரபரணி ஆறு, அந்த தீர்த்தவரை மண்டபம், இதெல்லாம் நீங்க நிறைய படங்கள்ல பார்த்துருந்துருக்கலாம். இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடத்துல ஒரு 5 நிலை ராஜகோபுரம் இருக்கு அப்படின்னா பார்க்கவே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் தெரியுங்களா? அந்த காசிநாத கோயிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோவிலுக்கு ஏன் காசிநாத கோவில்னு பேர் வந்தது அப்படின்னா, இது காசிக்கு இணையான கஷேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. காசியில அந்த மணிகர்ணிகா படித்துறையில பிரேதங்களை எரிப்பாங்கன்றது நமக்கு தெரியும். அதே போல இந்த கோவிலுக்கு வர வழியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மயானங்கள் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல பிரேதங்கள் எரிஞ்சாலும் கூட இந்த கோவிலுக்குள்ள பிண வாடை வராது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அங்க இருக்கிற அந்த குருக்கள் இதை சொல்லும் பொழுது. அதனாலதான் இந்த கோவில காசிக்கு இணையான கஷேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற மூலவரை காசிப லிங்கம் அப்படின்னு சொல்றோம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, சப்த ரிஷிகள்ல ஒருத்தரா இருக்கிற காசிப ரிஷி அவர் செஞ்ச யாகத்தோட நெருப்புல இருந்து இந்த லிங்கம் வந்ததாகவும் அதை பூஜை பண்றதுனால அது காசிப லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறதா நமக்கு தெரியுது. இங்க இருக்க அம்பாலோட பேரு மரகதாம்பிகை. இவங்க ரொம்ப கருணையே உருவானவங்களா. அம்பாள் கருணையே அப்படி ஒரு அம்பாள் ரொம்ப கருணை கடலா இருக்கிறதுனாலதான் இந்த இடத்தோட பேரே அம்பா சமுத்திரம் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எரித்தாட்கொண்டார் சந்நிதி. இந்த எரித்தாட்கொண்டார் இந்த கோவில்ல எரித்தாட்கொண்டார் கோவில் சொன்னா நிறைய பேருக்கு தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. கேரளாவை ஆண்ட ஒரு ராஜா, அவருக்கு உடல் நலம் இல்லாம போகுதான். அந்த ப்ராப்ளம் என்ன மாதிரியான வைத்தியர்கள் கிட்ட போனதும் சரியாகல. அப்போ அவருக்கு ஒரு அசரீரி கேக்குது. எள்ளு இருக்குல்ல, எள்ளுனால ஒரு பொம்மையை செஞ்சு அதை ஒரு பிராமணனுக்கு டொனேட் பண்ணா அவருடைய ப்ராப்ளம் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவரும் அதே போல என்ன பண்ணாரு, எள்ளுனால ஒரு பொம்மையை செஞ்சு ஒரு அந்தணன், ஒரு இளம் அந்தணனுக்கு கொடுக்கிறாரு. அதை கொடுக்கும் பொழுது நிறைய பொருள் இதெல்லாம் கூட கொடுக்கிறாரு. இதனால அவருடைய சாபம் நீங்க பெற்று அவரு நல்லா ஆயிட்டார். இந்த இளம் அந்தணன் அதை வாங்கின உடனே அந்த எள்ளு பொம்மை பேசிச்சான். அது என்ன சொல்லுச்சா, நீ உன்னோட காலம் முழுக்க செஞ்ச இந்த காயத்ரி மந்திரத்தோடைய பலன்ல பாதி எனக்கு கூட, உன்னை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அவனும் அதே போல அந்த பலனை கொடுத்ததும் அந்த எள்ளு பொம்மை மறைஞ்சிடுச்சு. இவ்வளவு நகை பொருள் எல்லாம் இவன் கிட்ட இருக்கு. இதை வச்சுட்டு என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல. என்ன பண்றான், புதிய மலையில போய் அகத்தியரை பார்த்து அவர்கிட்ட உபதேசம் வாங்கலான்னு போறான். போற வழியில இது எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட் டு கேரி அப்படின்றதுனால அந்த கோயில்ல இருக்கிற அந்த அர்ச்சகர் கிட்ட இதை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறான். அர்ச்சகர் திறந்து பாக்குறார், நிறைய பொருள் எல்லாம் இருக்கு. அவருக்கு ஆசை, யாரை விட்டுது. அவர் என்ன பண்றாரு, அதை எல்லாமே அபகரிச்சுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் அபகரிக்கணும் ஒரு பிளான் போடுறாரு. போட்டு என்ன, அவன் வந்த உடனே திருப்பி அவனுக்கு பருப்பு மூட்டையை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது, ஓகே நம்ம
சுவாமி மேல சத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அப்படி பண்ணா அது தவறா போயிடுமேன்னு திருப்பி வந்து அவன் கேட்கும் பொழுது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது, ஏதாவது பொய் சத்தியம் பண்ணி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு உள்ள இருக்கிற சிவபெருமானுடைய எல்லா எனர்ஜியுமே வெளியில இருக்க புளிய மரத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு. இது நடக்குது. ஆனா அந்த பிராமணனுக்கு அகத்தியரோட அருளும் இருக்கு. அப்ப அவனுக்கு இது புரியுது. திரும்பி வந்து அந்த அர்ச்சகர் கிட்ட நான் கொடுத்த பொன் பொருள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த அர்ச்சகர் என்ன சொல்றாரு, கொண்டு வந்து ஒரு பருப்பு மூட்டையை கொடுக்குறாரு. நான் கொடுத்தது வந்து ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம், நீங்க என்ன பருப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. உடனே இந்த அந்தணன் என்ன பண்றா, ஒரு பஞ்சாயத்தை கூட்டி ராஜா கிட்ட கொண்டு போறான். அர்ச்சகர் என்ன சொல்றாரு, கிடையவே கிடையாது, இதுதான் கொடுத்தாரு அப்படின்னு, நான் வேணா சுவாமி மேல கூட சத்தியம் பண்றேன் அப்படின்னு உள்ள இருக்கிற லிங்கத்து மேல சத்தியம் பண்ண போறாரு. ஏற்கனவே இந்த அந்தணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க சுவாமி மேல சத்தியம் பண்ண வேண்டாம், வெளியில இருக்க புளிய மரத்து மேல சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஏன்னா சுவாமியோட எனர்ஜி, அதாவது சிவனோட எனர்ஜி எல்லாமே இப்ப புளிய மரத்துல எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால இப்ப வேற வழியே இல்லாம இந்த அர்ச்சகர் அது மேல சத்தியம் பண்ண உடனே கோபமுற்ற சிவபெருமான் எரித்தாட் கொண்டார். அதாவது அந்த அர்ச்சகரை அங்கேயே எரிச்சு பஸ்பமாக்கிடுறார். இதை பார்த்ததும் அந்த அந்தணனுக்கு அந்த தப்பு பண்ண அர்ச்சகர் மேலேயுமே ஒரு கருணை வந்து, எனக்காக ஒரு உயிர் பிச்சு கொடுங்க அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்க, சிவபெருமான் தான் கருணை கடலாச்சே, அவரு இந்த அந்தணனுக்காக அந்த அர்ச்சகரை உயிர் பிச்சு கொடுக்கிறார். எழுந்து வந்த அர்ச்சகர் மனம் மாறி அவர் செஞ்ச தப்ப உணர்ந்து அந்த அந்தணனுக்கு கொடுத்த எல்லா பொன் பொருளும் கொடுக்கறாங்க. இதனாலதான் இவரோட பேரு எரித்தாட்கொண்டார் அப்படிங்கிறது. இந்த எரித்தாட்கொண்டார் ஆனாலும் அவருடைய கோபம் இன்னும் போகாம அப்படியே இருக்கிறதுனால பார்வதி தேவி சொல்லி பெருமாள் அங்க எழுந்தருளி இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா எரித்தாட்கொண்டார் சந்நிதிக்கு எதிர்க்கவே பெருமாள் சந்நிதியும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். நார்மலா எல்லா சிவன் கோயிலையும் பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல பின்னாடி லிங்கோத்பவர் இருக்க மாட்டாரு. ஏன்னா இங்க இருக்கிற எரித்தாட்கொண்டார் அவரே நெருப்பு ஸ்வரூபமா இருக்கிறதுனால இந்த கோவில்ல லிங்கோத்பவர் கிடையாது. இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற நடராஜர், இவரை வந்து புனுகு சபாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு புனுகு சாத்தியிருப்பாங்க. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கலைஞ்சு மறுபடியும் மாத்துவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லா இடங்களையும் இது மாதிரி நம்ம பார்க்க முடியாது. புனுகு சபாபதி கீழேயே நீங்க பாத்தீங்கன்னா பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் இருப்பாங்க. இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு தூண்லயும் ரொம்ப அழகான சிலைகளை செஞ்சிருப்பாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா இதை பார்க்க மறக்க கூடாது. ஒரு தூண்லயும் ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். அதை தவிர நீங்க உள்ள கோயிலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விநாயகர், முருகர், ஜுரேஸ்வரர், உமா மகேஸ்வரர் அப்படின்னு நிறைய சந்நிதிகள் நம்ம பார்க்கலாம். அதை தவிர இந்த பிராமணன் வந்தார் இல்லையா, அவ்வளவு பொருளை என்ன பண்ணார் அப்படின்னா மக்களுக்காக நலத்திட்டங்களை செலவிட்டார். அங்க இருக்கிற ஒரு கால்வாய் கட்டினார். அங்கதான் கன்னடியன் கால்வாய்னு இருக்கு. அவருடைய சிலையும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில் இந்த கோவில். இந்த கோவிலோட வெளியில போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த தாமிரபரணி ஆற்றோடைய படித்துறை இருக்கும். இந்த படித்துறையில கோவில்ல நிறைய விசேஷங்கள் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த மழை காலத்துல அந்த இரைச்சலோட அந்த ஆறு ஓடுறத பார்க்கவே ரொம்ப அழகா அருமையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு கோவில நீங்களும் போய் தரிசிச்சு எல்லா பலனும் பெறும். இந்த கோவிலுக்கு யார் போகணும், இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கதையிலேயே நம்ம பார்த்தோம். கொடுக்கல் வாங்கல்ல யாராவது நம்மளை ஏமாத்தினாலோ, அங்கிருந்து நம்ம ஏதோ ஏமாற்றப்பட்டாலோ, நியாயம் வேண்டி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த கோவில் தான் கரெக்டான இடம். ஏன்னா ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்காக கடவுள் அழகா ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து அழிச்சிருக்கார். அதனாலதான் இவரோட பேரே பக்த பரிபாலனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயம் போய் இந்த இடத்துல நீங்க வழிபாடு செய்யலாம். இவ்வளவு ஸ்பெஷலான இந்த கோவிலோடைய கும்பாபிஷேகம் இந்த மாசம் நடைபெற போகுது. இந்த கோவிலுடைய அர்ச்சகர் திரு ராமலிங்கம், அவரை பார்க்கும்பொழுது அவர் சொன்ன ஒரே விஷயம் இதுதான் என் மனசுக்கு ரொம்ப சரின்னு பட்டது. அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து இவ்வளவு பெரிய பெரிய கோவில்களை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி கோவில்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணக்கூடிய இந்த பூ இல்ல இந்த கோவில்ல வந்து வெளிச்சமா வச்சிருக்கக்கூடிய எண்ணெய், இதுக்கு எல்லாமே கூட நமக்கு நிறைய தட்டுப்பாடு இருக்கு. இதுக்கு நம்ம ஆஸ் டிவோட்டீஸ் போகும்பொழுது we have to support it. இப்போ ஸ்பெஷலா இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. சோ இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் உங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்க பண்ணலாம். இந்த அர்ச்சகரோட போன் நம்பரும் நான் கொடுக்குறேன். நீங்க டைரக்டா அவருக்கே கால் பண்ணி உங்களுக்கு என்ன அந்த கோவிலுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ தாராளமா நீங்க செய்யலாம். இந்த மாதிரி கோவில்களுக்கு நம்ம பண்ற ஒரு சப்போர்ட்டும் நம்மளுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய புண்ணியமா இருக்கும்ன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த இயற்கை எழில் சூழ்ந்த கோவில போய் பார்த்து தரிசிச்சு எல்லா நலன்களும் நீங்க பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.